லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? எதை வச்சு பண்ண போகிறோன்னா ஹெல்த்தியாக வீட்டில் தான் பண்ண போகிறோம். மாப்பிள சம்பா அரிசி வச்சு நான் பண்ண போகிறேன். ஸ்வீட் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு மாப்பிள சம்பா அரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த அரிசி தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு ஆப்ஷனல் கருப்பு கவுனி அரிசி அந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லா அரிசிலையுமே நம்ம லட்டு செய்யலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், யாரும் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதன் ஒரு 2 தண்ணி இல்லைனா 3 தண்ணியில் தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஊற வைக்க வேண்டாம், அலசி ஈரம் நல்லா வடிய வச்சா போதும். தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். ஊற வச்சு செய்யாதீங்க, லட்டு புட்டு மாதிரி இருக்கும், லட்டு மாதிரி இருக்காது நமக்கு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நல்லா அலசிட்டு தண்ணி நல்லா ஈரம் வடிய வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் நான் ஈரம் வடிய வச்சுருந்தேன். அவ்வளோ நேரம் வைக்கணுங்களாம் தேவையில்லை. ஒரு ஒயிட் கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஒயிட் கிளாத் மேலே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 3 மினிட்ஸ் வச்சா போதும், நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ ஒரு பேனில் ஆயில் எதுவுமே நான் ஆட் பண்ணலை, ப்ளைனாக ரைஸை ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ண வேண்டாம், மீடியம் ஃப்ளேம் இல்லைனா சிம்மில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி கருகக்கூடாது, கருகுனா நமக்கு டேஸ்ட் வந்து கசக்கிற மாதிரிக்கு இருக்குது, அதனால் கருக வேண்டாம். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் பாதாம், ஒரு 10 to 15 பாதாம், அதே மாதிரி முந்திரியும் ஒரு 10 to 15 நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது டேஸ்ட்டுக்காகணும் நம்ம சொல்லலாம், இல்லை ப்ரோட்டீன் அந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், ஓகேவா? பட் இந்த இதை ஆட் பண்ணிங்க, நல்லாவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பலாம் ரோஸ்ட் பண்ண வேண்டாம், ஒரு 2 to 3 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணால் போதும். அதை நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போது நான் 1 கப் அரிசி எடுத்தேன் இல்லையா, அதுக்கு 3/4 கப்பு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. நீங்கள் ஸ்வீட் லைட்டாக சாப்பிட்றவங்கன்னா 1/2 கப் கூட எடுத்துக்கோங்க. தண்ணி அதே அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக விட்டு நல்லா கரைஞ்சி வரட்டும். பாகுலாம் நமக்கு வேண்டாம், ஜஸ்ட் அந்த நாட்டு சக்கரை வந்து கரைஞ்சா போதும். நான் ஸ்வீட்டுக்காக நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் இது கூட கருப்பட்டி, பனங்கற்கண்டு, டேட்ஸு, ஒயிட் சுகர் எது வேணாலும் எடுக்கலாம். நான் இது உள்ளே என்ன பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இப்படி தான் ஆட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் தனியாக என்ன பண்ணலாம், நட்ஸ் இதுவை போட்டு தாளித்து ஊற்றினாலும் ஊற்றலாம். நான் ஆல்ரெடி பாதாம் முந்திரி உள்ள மாவு கூட சேர்த்து ரோஸ்ட் அரிசி கூட சேர்த்து ரோஸ்ட் பண்ணதால் நான் கீ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை ஆட் பண்ணதை என்ன பண்ணேன்னா நல்லா அரைச்சி சளிச்சு எடுத்துக்கிட்டேன். சளிக்கலைன்னா நமக்கு நல்லா இருக்காது, நல்லா பவுடராக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கு. அது கூட கொஞ்சமாக நான் பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணேன். பொட்டுக்கடலையும் நீங்கள் அதே அளவு ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் அதுலேருந்து ஒரு அரைவாசி ஆட் பண்ணால் போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணலை, நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லா அந்த ஸ்வீட் வந்து அந்த மாவில் கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லாவே எனக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு, நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். கை பொறுக்கிற அளவுக்கு நமக்கு சூடு வரட்டு. எனக்கு இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துடுச்சு. கை வச்சு நல்லா எல்லா பக்கமும் நான் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், கீ நான் சொன்னேன் இல்லையா, நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தாளித்து ஊற்றினாலும் ஊற்றலாம். நான் ஆல்ரெடி நட்ஸ் சேர்த்துட்டேன், கீ அதிகமாக வேண்டாம் அப்படிங்கிறதால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஓகேவா? உங்களுக்கு கீ டேஸ்ட்டு பிடிக்கும், இல்லை வெயிட் லாஸில் இல்லை அப்படின்னா நீங்கள் தாளித்து ஊற்றிக்கோங்க, டேஸ்ட் நல்லாவே இருக்கும். கையில் கொஞ்சமாக கீ தடவிட்டு இந்த மாதிரி நல்லா இறுக்கி லட்டு உருட்டி எடுத்திங்கன்னா நமக்கு லட்டு ரெடி ஆயிரும். நான் கீலாம் ஆட் பண்ணலை, சும்மா தான் நான் பிடிச்சி எடுத்தேன். அப்போவே எனக்கு லட்டு நல்லாவே வந்துச்சுது, உடையெல்லாம் எதுவுமே பண்ணலை. இந்த மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா நமக்கு லட்டு நல்லாயிருக்கும். எனக்கு இந்த லட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. யாரும் மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே, தேங்க்யூ.